السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. صدق الله مولانا العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் முழு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்துவித்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தில் படைத்த அத்தனை படைப்பினங்களும் நம்மை படைத்த இறைவன் நம்மை நேசிக்க வேண்டும், நம்மை படைத்த இறைவன் நம்மீது கிருபை காட்ட வேண்டும், நம்மை படைத்த இறைவன் நம்மீது அருள் புரிய வேண்டும் என்பதை ஒவ்வொரு படைப்பினங்களும் இன்றளவிலும் கூட நினைவில் வைத்து அல்லாஹ்விடத்திலே வேண்டிக் கொண்டிருக்கின்றது. அதுபோன்றுதான் மனித இனமாகிய நாமும் அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும், இறை நேசத்திற்குரியவர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் துஆக்களில் கேட்டுக்கொண்டே இருக்குகின்றோம். நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், இது ரபியுல் ஆஹிருடைய மாதம். இந்த ரபியுல் ஆஹிருடைய மாதத்திலே இறை நேசர்களை பற்றி அதிகமாக நாம் நினைவு கூறுகின்றோம். அவர்களை போன்று நாமும் இறை நேசராக ஆக வேண்டும் என்பதை நாம் மனதில் உறுதி எடுத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இறை நேசர்கள் என்றால் யார்? யாரை அல்லாஹு தஆலா இறை நேசராக ஆக்கி கொண்டுகின்றான்? இறை நேசர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் பல வரலாற்றுகளின் மூலம் தெரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம்.
இறை நேசர்கள் என்றால் இந்த உலகத்திலே அல்லாஹுவை மட்டும், அல்லாஹுடைய கடமைகளை ஏற்று அல்லாஹுக்காக இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு ஜீவனும் இறை நேசத்திற்குரிய ஜீவன்களாகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படித்தான் பல வலிமார்கள் இந்த உலகத்திலே அல்லாஹுடைய அந்த ஞாபகத்தோடு வாழ்ந்து உலகத்தில் உண்டான ஆசைகளை விட்டு, உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை விட்டு, உலகத்தில் இருக்கக்கூடிய மனைவி மக்கள் என்ற சுகங்களை விட்டெல்லாம் அவர்கள் வாழ்ந்த வரலாறுகளை நாம் பல நூட்களிலே நம்மால் காண முடிகின்றது. ஆனால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவும் அவனுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? ஒரு மனிதன் இறை நேசராக ஆக வேண்டுமானால் அவன் அல்லாஹுவால் ஏற்படுத்தி கொடுத்த அந்த கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். அவனுடைய ஞாபகம் ஒவ்வொரு கடமையும் செய்கின்ற பொழுது நமக்கு வர வேண்டும். அந்த கடமையை நாம் தவறவிட்டோமையானால் நமக்கு தண்டனை கிடைக்கும் என்ற அந்த அச்சமும் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். இந்த விஷயங்களை ஒரு மனிதன் சரியாக கடைபிடிப்பானேயானால் அவன் இறை நேசராக ஆகிவிடலாம் என்பதையும் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவும் நமக்கு அருள்மறையாம் திருமறையிலும் ஹதீஸ் கிதாப்களிலும் இந்த விஷயங்களை நம்மால் காண முடிகின்றது. ஒரு தடவை ஹக்கீம் அத்திருமிதி என்ற திருமிதி கிதாபை எழுதிய இமாம் அவர்கள் ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய அறிஞர். அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதியாகவும் திகழ்ந்தார்கள். அவர்களுடைய மனைவியும் அதே போன்று மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தார்கள். ஒரு நாள் அவர்களுடைய மனைவியுடைய கனவிலே ஹஸ்ரத் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கனவில் காணுகின்றார்கள். அந்த மனைவியினுடைய கனவிலே ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களுடைய கணவர் ஹக்கீம் அவர்களிடத்திலே நீங்கள் ஒரு ஞாபகத்தை மூட்டுங்கள், உங்களுடைய இல்லத்தை நீங்கள் பரிசுத்தமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை அவருடைய மனைவியுடைய கனவிலே கூறிவிட்டு அவர்கள் சென்று விடுகின்றார்கள். மறுநாள் காலையிலே அவர்கள் தன்னுடைய கணவரான ஹக்கீம் அவர்களிடத்தில் இந்த கனவினுடைய விஷயங்களை கூறுகின்றார்கள். அப்பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், நான் ஒரு சிலர்களை பற்றி தவறான எண்ணங்களும் அவர்களை பற்றி உண்டான தவறான பேச்சுக்களையும் நான் பேசிக்கொண்டிருந்தேன். இதைத்தான் அவர்கள் உங்களுடைய இல்லத்தை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக உன்னுடைய கனவில் கூறி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதாக தன்னுடைய மனைவியிடத்தில் ஹக்கீம் அத்திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். பொதுவாக வலிமார்கள் என்பவர்கள் உள்ளத்தினால் பரிசுத்தமானவர்கள். உள்ளத்திலே தீய எண்ணங்கள் அவர்களிடத்திலே இருக்காது. அவர்கள் உண்ணக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி, உடுத்தக்கூடிய ஆடையாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்கக்கூடிய இல்லமாக இருந்தாலும் சரி, அனைத்துமே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு மனிதனுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்குகின்றதோ அதுபோன்று ஒவ்வொரு மனிதனுடைய உடையும் உள்ளமும் ஆடையும் அவன் இருக்கக்கூடிய இடங்களும் சுத்தமாக இருக்க வேண்டும். இதைத்தான் வலிமார்கள் நமக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நாம் எப்படி இந்த உலகத்திலே வலியாக ஆக வேண்டுமானால், இறைநேசராக ஆக வேண்டுமானால் திருமணம் செய்வதை விடச் சொல்லவில்லை மார்க்கம். நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், நீங்கள் குழந்தை பேறுகளை பெற்றெடுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்கள் மனைவிக்கு உண்டான அந்த தேவைகளை சரியாக நீங்கள் நிறைவேற்றுங்கள். இருந்தாலும் அல்லாஹ் கூறிய அந்த கட்டளைகளை சரியாக நிறைவேற்றுவதுடன்
ஒவ்வொரு கட்டளைகளையும் செய்கின்ற பொழுது அல்லாஹுடைய ஞாபகத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் வலிமார்களும் சரி அல்லாஹுடைய ரசூலும் சரி நமக்கு நினைவுபடுத்துவது இந்த விஷயத்தை தான். இந்த விஷயத்தை நாம் ஒரு மனிதன் சரியாக செய்வானேயானால் அவன் நிச்சயமாக இறை பண்பை அவன் இறை நேசத்தை அடைந்தவனாக ஆக முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஒரு தடவை பயாசீதுல் அல் பிஸ்தாமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இவர்களும் ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். இவர்கள் மிகப்பெரிய ஒரு இறைநேசராக திகழ்ந்தார்கள். ஆனால் இவர்கள் நம் நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல, இவர்கள் ஈரானை பூர்வீகமாக கொண்டவர்கள். இவர்களிடத்தில் பல கராமத்துகள் இன்றளவிலும் வெளியாகி கொண்டிருக்கின்றன என்பதை பல மக்கள்கள் மூலமாக கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஒரு தடவை அவர்கள் ஒரு மாவு மூடையை விலைக்கு வாங்குகின்றார்கள். அன்றைய காலத்தில் அந்த ஏதாவது ஒரு உணவுப் பொருட்களையோ அல்லது ஒரு கனமான பொருட்களையோ வாங்குகின்ற பொழுது கழுதையிலே அதை ஏற்றி செல்வதுதான் வழக்கம். அவர் அந்த மாவு மூட்டத்தை வாங்கி கொண்டு கழுதையை தேடுகின்றார்கள். அந்த இடத்திலே கிடைக்கவில்லை. அவர்கள் இறைநேசர் என்பதால் அவர்களை சந்திப்பதற்காக ஒரு சிங்கம் வருகின்றது. அந்த சிங்கத்தினுடைய முதுகிலே இந்த மாவு மூட்டையை ஏற்றி கொண்டு வருகின்றார்கள். வருகின்ற பொழுது ஒரு மூதாட்டி கூறுகின்றார், நீ ஒரு பொறுப்பற்ற சர்வாதிகாரியாக திகழ்கின்றாய். உன்னுடைய சுமையை ஏற்றுவதற்காக, உன்னுடைய கண்ணியத்தை உயர்த்துவதற்காக ஒரு கண்ணியமான பிராணியை நீ இழிவுபடுத்துகின்றாய். அதை எதிலே சுமக்க வைக்க வேண்டுமோ அதிலே நீ சுமக்க வைக்கவில்லை. உன்னுடைய சரிவாதிகாரத்தை நீ பயன்படுத்துகின்றாய் என்பதாக அந்த ஒரு மூதாட்டி பயாசீதுல் பிஸ்தாமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் இந்த செய்தியை கூறுகின்ற பொழுது அவர்கள் அந்த நேரத்தில் மனம் வருந்தி அவர்கள் அந்த பெண் மூதாட்டிக்காக, அந்த பெண் மூதாட்டியை இறுதி வரையிலும் நமக்கு ஒரு சிறந்த கல்வியை கற்றுத்தந்திருக்கின்றார் என்பதாக அந்த ஆசிரியை கண்ணியப்படுத்தியதாக வரலாறு நமக்கு கூறி காட்டுகின்றது. இப்படி ஒவ்வொரு வலிமார்களையும் நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் அவர்கள் வாழுகின்ற காலத்திலே நாம் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் உண்மையான அடியானாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும், அந்த கட்டளைகளை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவர்களுடைய வாழ்க்கை கலந்திருக்கின்றது. எப்படி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாளிகைகள் கிடைத்தாலும், மிகப்பெரிய ஒரு பணம் பொருளாதாரம் அவர்களுக்கு கிடைத்தாலும் அந்த நேரத்திலும் கூட அவர்கள் எளிமையை கடைபிடித்திருக்கின்றார்கள். எளிமையை கடைபிடிப்பதோடு மட்டுமல்லாமல் இறை வணக்கத்தையும் கட்டளையையும் ஒருபோதும் அவர்கள் விட்டலாக எந்த ஒரு வரலாற்றிலும் குறிப்பிடப்படவில்லை. ஷாஜஹானுடைய மூத்த மகள் ஜஹானரா பேகம் என்பதாக நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர்கள் திருமணம் செய்யாமல் இறை வழியிலேயே செயல்பட்டவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? இப்பொழுதும் கூட அந்த புகழ்பெற்ற ஆக்ரா மாளிகையிலே, அந்த கோட்டையிலே அவர்களுடைய அந்த அறை இன்றளவிலும் மிகப்பெரிய ஒரு கம்பீரத்தையும் வசீகரத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு அரண்மனையில் மிகப்பெரிய ஒரு ராணியாக திகழ்ந்த அவர்கள் அல்லாஹுவின் மீதும் அல்லாஹுடைய தூதரும் மீதும் அளப்பரிய ஒரு பாசத்தையும் நேசத்தையும் அவர்கள் வைத்திருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கவியையும் படிக்கக்கூடியவர்களாக திகழ்ந்தார்கள். ஒரு அரசவையை எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் அவர்கள் இருந்தார்கள். எப்படி ஷாஜஹான் அவர்களிடத்தில் அந்த சிறந்த நிர்வாகத்துறை இருந்ததோ
அதுபோன்று அவர்களிடத்திலேயும் இருந்தது என்பதாக வரலாறு நமக்கு கூறி காட்டுகின்றது. அவர்கள் இப்படி இருந்தாலும் எந்த விஷயத்திற்காகவும் அவர்கள் ஆசைப்படவில்லை. ஒரு மாளிகையில் வாழ்ந்தாலும், நமக்கு மிகப்பெரிய ஒரு அரசாட்சியே இருந்தாலும், அந்த நேரத்திலும் கூட அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அவர்கள் சரியாக நிறைவேற்றினார்கள். அவர்கள் இன்றளவிலும் போற்றப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெண்களியாக திகழ்கின்றார்கள் என்பதாக வரலாறு நமக்கு கூறி காட்டுகின்றது. இப்படித்தான் ஒவ்வொரு இறைநேசர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதன் இறைநேசராக ஆக வேண்டும் என்பதற்காக ஒரு இறைநேசரை சந்திப்பதற்காக வேண்டி செல்கின்றார். அந்த நேரத்தில் அந்த இறைநேசர் வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். இவர் வெகு நேரம் காத்து கொண்டிருக்கின்றார். இருந்தும் அந்த இறைநேசர் அந்த வணக்கத்தில் இருந்து அவர்கள் விடைபெறவில்லை. தொழுது கொண்டே இருக்குகின்றார். இறுதியாக அவர் 600 ரக்காத்துகள் தொழுதவுடன் தான் அவருடைய திரும்பி பார்க்குகின்றார் அந்த இடத்துல ஒரு மனிதர் இருப்பதை. அவரிடத்தில் கேட்குகின்றார், நீங்கள் எதற்காக என்னை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றீர்கள் என்பதாக அவர் கேட்குகின்ற பொழுது, நான் உங்களோடு இருந்து நானும் இறைநேசராக ஆக வேண்டும், அல்லாஹ்வுடைய அந்த முழுமையான அன்பை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே உங்களை நான் சந்திக்க வந்திருக்கின்றேன் என்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள். அப்பொழுது உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்களா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டான அந்த ஹக்கை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்களா? நீங்கள் யாரிடத்திலும் கடன் கொடுத்திருந்தால் அல்லது கடன் வாங்கி இருந்தால் அதை நீங்கள் பூர்த்தி செய்து விட்டீர்களா என்பதாக பல கேள்விகளை கேட்குகின்றார். அப்பொழுது இவர், நான் அனைத்தையும் பூர்த்தி செய்து விட்டேன், நான் இப்பொழுது தனிமையில் இருக்க வேண்டும் என்று நினைக்குகின்றேன், இந்த தனிமையில் நான் இருக்குகின்ற பொழுதுதான் இறை அன்பை பெற வேண்டும் என்பதை நான் உணர்ந்தேன், அதற்காக உங்களை தேடி நான் வந்திருக்குகின்றேன் என்பதாக கூறுகின்றார். அப்பொழுது அந்த இறைநேசர் அந்த மனிதரை பார்த்து கூறுகின்றார், நீ இறைநேசராக வேண்டும் என்று பிரியப்பட்டால், அல்லாஹ் கொடுத்த கடமைகளை நீ சரியாக செய்துவிட்டீரேயானால் அதுவே இறைநேசத்தின் அடையாளம். நீ என்னுடன் இருந்து நீ இதை படிப்பதை விட உன்னுடைய வாழ்க்கையில் அந்த கட்டளைகளை நீ சரியாக நிறைவேற்றினாலே நீ இறை அன்பை பெற்றுவிடலாம் என்பதாக கூறினார். உடனே அந்த இறைநேசரிடத்திலே இந்த மனிதர் கேட்குகின்றார், நீங்கள் உங்களை நான் சந்திக்க வந்ததிலிருந்து இதுவரையிலும் 600 ரக்காத்துகள் தொழுகின்றீர்கள், ஒரு நாளைக்கு தினமும் 600 ரக்காத் தொழுவீர்களா என்பதாக கேட்குகின்ற பொழுது, என்னுடைய வேலையே இதுதான், நான் இதைத்தான் என்னுடைய வேலையாக செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் உனக்கு அப்படி அல்ல, குடும்பம் இருக்குகின்றது, குழந்தைகள் இருக்குகின்றார்கள், பல கொடுக்கல் வாங்கல் வேலைகள் இருக்குகின்றன. இந்த வேலைகளை எல்லாம் நீ நிறைவேற்றி கொண்டு இறை நேசத்தை நீ பற்றி பிடித்துக்கொள், இதுவே உன்னுடைய வாழ்க்கைக்கு வெற்றியாக்கும் என்பதை அந்த இறை தூதர் அந்த மனிதருக்கு அறிவித்ததாக வரலாறு குறிப்பிடுகின்றது. இப்படியெல்லாம் இறை நேசர்கள் தங்களுடைய வாழ்க்கைகளை கழிக்குகின்ற பொழுது தனக்காக வேண்டி அவர்கள் எதையும் சேமிக்கவில்லை, தனக்காக வேண்டி எதையும் அவர்கள் உரிமையாக்கி கொள்ளவில்லை, அனைத்தையும் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் செலவழித்தார்கள் என்பதாக வரலாறுகள் நமக்கு கூறி காட்டுகின்றது. அவர்கள் நினைத்திருந்தால், ஒவ்வொரு இறைநேசர்களும் நினைத்து அல்லாஹ்விடத்திலே வேண்டி இருந்தால் அவர்களுக்கு என்னென்ன நிலைமையெல்லாம் கிடைத்திருக்கும் என்பதை நம்மால் உணர முடியும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் இந்த உலகத்தில் தோன்றிய அத்தனை சமுதாயத்திற்கும் தலைவராக அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் மாட மாளிகைகளில் வாழ்ந்திருக்கலாம், அவர்கள் நினைத்திருந்தால் பல பொருளாதாரத்திற்கு மத்தியிலே அவர்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக கழித்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை இருக்குகின்ற வரை, இறுதி வரையிலும் அவர்கள்
எளிமையை கடைபிடித்தார்கள் என்பதாகத்தான் வரலாறும் சுட்டிக்காட்டுகின்றது. அவர்களுடைய இல்லத்தையும் இன்றளவிலும் அத்தனை பேர்களும் பார்க்கக்கூடிய நிலைமையில் இந்த அரசாங்கம், சவுதி அரசாங்கம் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. அதிலே இருக்கக்கூடிய பாத்திரங்கள் இந்த உலகத்திற்கு அதிபதியான ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இல்லத்தில் இருக்கக்கூடியது ஒரே ஒரு பானை, ஒரே ஒரு ஆடை. அவர்கள் படுத்திருந்தால் தன்னுடைய உடலிலே தழும்பு தெரிகின்ற அளவிற்கு ஒரு கயிறு கற்றல். இவைகள்தான் அவர்களுடைய வீட்டிலே இருந்த பொருளாதாரம் என்பதாக இன்றளவிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். முகாலயர் மன்னரான அவுரங்கசீப் அவர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர்கள் சண்டைக்கு ஒரு போர்க்களத்திற்கு சென்று விட்டால் வெற்றியை பார்க்காமல் தன்னுடைய இல்லம் திரும்ப மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு படை சூழப்பட்ட அவர்கள் மிகப்பெரிய ஒரு திறமையான மன்னராக திகழ்ந்தவர்கள். அவர்கள் வாழுகின்ற காலத்திலே ஒரு பட்டோலையை எழுதி வைத்துவிட்டு அவர்கள் மரணித்ததாக வரலாறு கூறி காட்டுகின்றது. அவர்கள் மிகப்பெரிய அரசராக இருந்தாலும் அவர் கிடைக்கக்கூடிய நேரத்திலே ஒரு தொப்பியை பின்னி அவர்கள் விலைக்கு விற்று கொண்டிருந்தார்கள். அந்த தொப்பியிலே இருந்து வந்த அந்த பணத்தை ஒரு மனிதரிடத்திலே கொடுத்து வைத்திருந்தார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் அபேகா என்ற ஒரு மனிதரிடத்திலே அவர்கள் அந்த பணத்தை கொடுத்து வைத்திருந்ததாக வரலாறு கூட்டி காட்டுகின்றது. அதுபோன்று அவர்கள் திருக்குர்ஆனை தன்னுடைய கையிலே எழுதி அதன் பிரதிநிதி மூலம் 305 ரூபாய்கள் அவர்களுடைய வசம் வைத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் எழுதப்பட்டிருந்தது, என்னுடைய உடலிலே கஃனிடுவதற்காக வேண்டி ஆபேகா என்பவரிடத்திலே கொடுத்த அந்த பணத்தை வைத்து என்னுடைய உடலுக்கு கஃனிடுங்கள், என்னுடைய அந்த ஜனாசாவை அந்த கபிரிஸ்தானுக்கு எடுத்து செல்வதற்காக வேண்டி, அடக்கம் செய்வதற்காக வேண்டி உண்ட அந்த செலவை, அந்த 305 ரூபாய்கள் என்னிடத்தில் உள்ளதே, அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அவர்கள் எழுதி வைத்து சென்றார்கள் என்பதாக வரலாறு கூறி காட்டுகின்றது. எப்படிப்பட்ட ஒரு இறை நேசர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்று இருக்குகின்றார்கள் என்பதை நாம் சிந்திக்குகின்ற பொழுது நாமெல்லாம் எம்மாத்திரம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாமும் இறை நேசராக வேண்டும் என்ற அந்த எண்ணம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்குகின்றது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி செலுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை சற்று அதை சிந்தித்து சரியான முறையிலே நாம் அதை நடத்தி செல்வோமையானால் நிச்சயமாக நாமும் இவர்களைப் போன்று உண்டான இறைநேசர்களாக ஆக முடியும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவர்களும் நாம் செய்யக்கூடிய அத்தனை அமல்களையும், குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை மன்னித்து மன நிறைவோடு அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. மேலும் நாம் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து தந்தருள் புரிவானாக. நாம் மட்டுமல்லாமல் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவியும், நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளும், அத்தனை மனிதர்களும், கியாமத் நாள் வரக்கூடிய அத்தனை மனிதர்களும் இறைநேசர்களாக ஆகுவதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்து தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.